மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 10. நீங்கள் விரும்புவது ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வரிகள். அதுக்கப்புறம் நீ திவாவை பார்க்கவே இல்லையா? ரகு சுந்தரியிடம் கேட்டான். அவள் இல்லை என்பதாக தலையசைத்தாள். சரி, அதை விடு. அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு வந்த? அது ஒரு இத்து போன கதை சார், சிரித்தான் ரகு. ஒரு கம்பெனியில் 1 மாதம்தான் வேலைக்கு போனேன். கம்பெனியெல்லாம் நல்ல கம்பெனி தான். அந்த ஜிஎம்க்கு தான் ஸ்கூலில் யாரும் பிஏன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி தராமல் விட்டுட்டாங்க போல. அவனா ஒரு மீனிங் வச்சுருந்தான். நான் போடான்னு வந்துட்டேன். அவள் முன் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வைத்தான். முகமலர்ச்சியோடு தேங்க்ஸ் சார் என்றவாறே எடுத்துக்கொள்ள போக, 1 நிமிஷம் என்றான். அவள் கை அப்படியே நின்றது. நான் இன்னும் முழுசாக முடிக்கல. இந்த வீடியோவை நான் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொன்னேனே. சொல்லுங்க சார் கேட்டபோது அவள் முகத்தில் கடுகளவும் பயம் இல்லை. நீ திவாவை லவ் பண்ணணும். வெகுவாக அதிர்ந்தாள் சுந்தரி. சார், கட்டாயப்படுத்தி யாரையும் காதலிக்க வைக்க முடியாது. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சார். உங்கள் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்களா? கட்டாயப்படுத்தினா அவருக்கு என் மேலே வெறுப்பு தான் வரும். மீண்டும் ஒரு புன்னகையோடு அவளை ஆழ்ந்த பார்வை பார்த்தான். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, கட்டாயப்படுத்தினா காதல் வராதுன்னு சொன்னது உன்னை பற்றியோன்னு நினச்சேன். திவாவை பற்றியா? அப்போது உனக்கு ஓகே தானா? அவன் கேள்வியில் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினாள். ஒன்று மட்டும் புரிந்தது, எதிரில் இருப்பவன் மிகவும் ஆபத்தானவன் என்று. அனைத்தையும் தெரிந்து வைத்து கொண்டுதான் தன் மனது மூளை இரண்டையும் சலவை செய்கிறானா, அல்லது இரண்டிலும் நுழைந்து தன்னை ஆட்டுவிக்கிறானா என்று யோசிக்க தொடங்கினாள். போச்சுடா, மறுபடியும் மைண்ட் வாய்ஸா? இந்த மைண்ட் வாய்ஸை கேட்குற மாதிரி மிஷின் ஏதாச்சும் கண்டுபிடிச்சா தேவலைன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு அது தேவைப்படாது சார். நீ மைண்ட் வாய்ஸை நினச்சி வெளியே பேசிக்கிட்டு இருக்க. நான் வெளியே தான் சார் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ, அவ்வளவு தைரியமா? அப்படித்தான் வச்சுக்கோங்க. லவ் ஓகேவான்னு தான் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் என்கிட்ட இந்த பேசுகிற அந்த தைரியம் திவாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் ஒன்று ஒத்துக்கலாம் இல்லை? கண்களை இறுக மூடி திறந்தாள். சட்டென்று எழுந்து கொண்டாள். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் எதுக்கு என் வாயில் சொல்லணும்னு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? கேட்டுக்கொண்டே அவன் முன் இருந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கொண்டாள். என்னால் திவாவை லவ் பண்ண வைக்க எல்லாம் முடியாது. உங்கள் பிஏ வேலைக்கு மட்டும் வரேன், தட்ஸ் ஆல். நீங்கள் இந்த வீடியோவை என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க, ஐ டோன்ட் கேர். திட்டவட்டமாக சொல்லிவிட்டு வேகமாக சென்று விட்டாள். வீட்டை விட்டு வெளியில் வந்தவள் ஆர்டரை தன் பைக்குள் வைக்க போக அப்போதுதான் தன் செல்போன் இல்லாததை கவனித்தாள். அவசரமாக மீண்டும் வீட்டுக்குள் நுழைய அங்கே அதே சேரில் சாய்ந்து ஆடிக்கொண்டு அவள் செல்போன் திரையை பார்த்து கொண்டிருந்தான் ரகு. சார் என்றாள் கோபமாக. ஏன் சுந்தரி, இந்த ஃபோன் என்ன மாடல்? ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நிஜமாவே என் திவா இவ்வளவு அழகா? இல்லை உன் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸில் மட்டும் அழகாக தெரிகிறானா? இல்லை எடுத்தவங்க ஒரு வேளை ரொம்ப ரசித்து எடுத்திருப்பாங்களோ? செல்போனை பற்றி இருந்தவன் தன் கட்டை விரலால் புகைப்படங்களை நகர்த்தி பார்த்தபடி அவளிடம் கேட்டான். வேகமாக அவன் அருகில் வந்தவள் அவன் கையில் இருந்த ஃபோனை வெடுக்கென பறித்து கொண்டு சென்று விட்டாள். கீழே சென்று பார்க்கிங்கில் இருந்த தன் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்தவள் தன் முகத்தை கை கொண்டு அழுந்த துடைத்தாள். வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. இவர் கூட ஒர்க் பண்ணணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் போல என்று விட்டு கிளம்ப முயல அப்போதுதான் ஞாபகம் வந்தது. அவர் ஃபோன் நம்பர் வாங்கவே இல்லையே, மெயில் ஐடி மட்டும்தான் தெரியும். எப்படி அவரை காண்டாக்ட் பண்ணுறது? எத்தனை மணிக்கு வரணும்னு எல்லாம் டீட்டெயில்ஸ் வேணுமே. திரும்பவும் போய் அவர்கிட்ட கேட்டுட்டு வந்துடலாம். யோசித்து கொண்டே வண்டியை நிறுத்தப் போக அவளுக்கு ஒரு அழைப்பு வந்தது. எடுத்து பார்த்தாள். அதில் ரகுநந்தன் என்று வர வெகுவாக திகைத்தாள். என் ஃபோனில் அவரே நம்பர் ஸ்டோர் பண்ணிட்டாரா? யோசித்து கொண்டே அவசரமாக அழைப்பை ஏற்றாள். சுந்தரி, மார்னிங் 9க்கே வந்துடு. ஒர்க் என்னன்னு நீங்கள் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். எஸ் சார். யூ ஹாவ் யுவர் லேப்டாப் ரைட்? எஸ் சார். கொண்டு வரவா? நோ, சம்டைம்ஸ் நீ அங்கேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் கேட்டேன். ஓகே சார். லஞ்ச் எடுத்துக்கிட்டு வர வேண்டாம், என் கூடவே பார்த்துக்கலாம். ஓகே சார். கொஞ்ச நாளைக்கு வீட்டில் தான் ஆஃபீஸும், தனியாக ஆஃபீஸ் வைக்கிற அளவுக்கு நான் இன்னும் ஃபினான்ஷியலி ஸ்டெடி ஆகலை. ஓகே சார். ஓகே, பாய்மா சொல்லிவிட்டு அவன் அழைப்பை துண்டித்து விட்டான். இவள் தான் தன் செல்போனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். என்ன மாதிரியான மனுஷன் இவர்? இவரை பெத்தாங்களா செஞ்சாங்களா? ஆமாம்,
வீட்டில் யாருமே இல்லையே, ஒருவேளை வேற ஊர்க்காரரோ? அப்புறம் எப்படி திவாவுக்கு பழக்கம்? ஒருவேளை ஒரே காலேஜில் படிச்சிருப்பாங்களோ? யோசித்து கொண்டே கிளம்ப முனைந்த வேளையில் மீண்டும் ஏதோ உறுத்த அவசர அவசரமாக தன் செல்போனை எடுத்து கான்டாக்ட் லிஸ்டில் டி என்று சர்ச் செய்ய திவாகர் என்று ஒரு எண் பதிவிடப்பட்டிருந்தது. அதை கண்டு அதிர்ச்சியில் விழிகளை விரித்தாள். மீண்டும் அவளுக்கு ரகுவிடமிருந்து அழைப்பு வந்தது. அந்த நம்பர் வேண்டாம்னா டெலீட் பண்ணிடு என்றான். அவள் திகைத்து சுற்றுமுற்றும் பார்க்க 3ஆம் மாடியில் தன் வீட்டு பால்கனியில் நின்றிருந்தான் ரகு. குனிந்த கைப்பிடி சுவற்றில் ஒரு கையை ஊன்றியபடி மறு கையால் செல்போனை காதில் வைத்து புன்னகையோடு இவளை பார்த்து கொண்டிருந்தான். நொந்து போனாள் சுந்தரி. நான் ஏன் சார் டெலீட் பண்ணணும்? கொஞ்சம் எரிச்சலோடு கேட்டுவிட்டு வேகமாக வண்டியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். பா பா என்றவாறே வெங்கட்ராமனின் பின்னாலேயே திரிந்து கொண்டிருந்தான் ரகு. சரிடா கண்ணா, நீ சொன்னா சரிதான். நான் என்ன சொல்ல போறேன்? அவளை ஒரு நாள் கூட்டிகிட்டு வரேன், நீங்க பேசி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். எனக்கு பிடிச்சு என்ன ஆக போகுது? திவாவுக்கு பிடிக்கணும் இல்ல? அவனுக்கும் பிடிக்கும்பா. அப்போ சரி, அதுக்கு எதுக்கு என்கிட்ட இப்படி 1/4 மணி நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்க? உங்களுக்கும் பிடிக்கணும் இல்ல? அவன் கன்னம் வழித்து முத்தம் வைத்தவர். இங்க பாரு ரகு, இங்க இருந்து எத்தனையோ பேரை வெளியே அனுப்பியிருக்கேன். எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்ல நிலையில தான் இருக்காங்க. சில பேர் அப்பப்போ வந்து என்கிட்ட பேசிட்டு போவாங்க. சில பேர் அப்பப்போ வரலனாலும் இந்த கல்யாணம் மாதிரியான நல்ல விஷயம் நடக்கும்போது வந்து பத்திரிக்கை வச்சுட்டு உங்களால் தான்ப்பா இந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. இன்னும் சில பேர் இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. ஆனால் எனக்கு எல்லாருமே ஒன்று தான். எல்லாரும் நல்லா இருக்கும்போது சந்தோஷப்படுவேன். திவாவுக்கும் நல்லது நடந்தால் நிச்சயமாக சந்தோஷப்படுவேன். நீ திவாவுக்கு கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் நான் இதில் தலையிட போகிறேன்? உனக்கு சரின்னு படுறத பண்ணு. வேலையை முடித்தவர் தன் அறைக்கு வந்து கட்டிலில் அமர்ந்தார். அவருக்கு மூச்சு வாங்கியது. சரிப்பா என்றவாறே அவர் அருகில் வந்து அமர்ந்தவன் அவர் நெஞ்சை நீவி ஆசுவாசப்படுத்தினான். உங்களுக்கு தான் முடியல இல்லப்பா, ஏன் இப்படி வேலை செய்கிறீங்க? சும்மா இருக்கலாம் இல்லை என்றவாறே அவர் தோளில் சாய்ந்து கொண்டான். உறக்க சிரித்தார் அவர். டே கண்ணா, அப்படி இருந்தாதான் சீக்கிரம் வயசாகிடும். அப்படியே படுக்கையில் விழுந்துடுவேன். போங்கப்பா என்றவன் அப்படியே சாய்ந்த நிலையில் அவள் இடையை கட்டி கொண்டான். எனக்கும் வயசாயிடுச்சு கண்ணா. அவனுக்கும் அது புரியத்தான் செய்கிறது. அமைதியாக இருந்தான். பேச்சை மாற்ற எண்ணி கேட்டார். சரி, நான் சொல்கிறத பார்த்தா சுந்தரி நல்ல பொண்ணுதான். திறமை எப்படி? பா, பயங்கர டேலண்ட்பா. நான் சொல்கிறத அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிறா. கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே என் ரொட்டீன் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறா. நான் யார்கிட்ட எப்படி பேசுவேன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டீல் பண்ணுறா. சரி சரி, போதும் போதும், அப்போது கெட்டிக்காரி தான். இல்லைன்னா யாரோட துணையும் இல்லாமல் இங்கே வந்து தன்னந்தனியாக இந்த சென்னையில் 3 வருஷம் குப்பை கொட்டியிருக்க முடியுமா? அப்போது நீ ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சிட்டேன்னு சொல்லு. உனக்கு திறமையான பிஏவும் ஆச்சு, திவாவுக்கு நல்ல பொண்ணாக பார்த்த மாதிரியும் ஆச்சு. சின்னதாக சிரித்தான் ரகு. அப்படி இல்லைப்பா, யார் அதை பண்ணதுன்னு கண்டுபிடிக்க போய் தான் அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் திவாவுக்காக யோசித்தேன். அதுக்கப்புறம்தான் அவளை பிஏவாக வச்சுக்க முடிவு பண்ணேன். திவா சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியே, இதே மாதிரி நாங்களும் உன்னை பற்றி யோசிக்கலாமா? அதை கேட்டு திகைத்தான் ரகு. வெங்கட்ராமன் ஏன் அவ்வாறு கேட்டார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.